மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தனது தொகுதி மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை என்னென்ன என்பது குறித்து வாக்கும் உறுதியும் பகுதியில் தற்போது பார்க்கலாம். மாநகரம் என்பது கோவில் நகரம். அதை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான முழு முயற்சி எடுப்பேன். மதுரையில் நிறுவப்பட இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து பணி முடிக்க நடவடிக்கையை மேற்கொள்வேன். தமிழர்களோட கலாச்சாரம் என்பது ஜல்லிக்கட்டு. ஸோ ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், இந்த ஜல்லிக்கட்டில் பங்கு பெறக்கூடிய வீரர்களுக்கு வேலையில் முன்னுரிமை இதை அளிப்பதற்கான விதத்தை மத்திய அரசை வலியுறுத்துவோம். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் மிக சுணக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை விரைவாக துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வேன். பாரம்பரிய ரேக்லா ரேஸ் மேலூர் பகுதியில் புகழ்பெற்ற விளையாட்டு, அதை தேசிய பாரம்பரிய விளையாட்டாக அறிவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வேன். மதுரையில் பன்னாட்டு விமான நிலையத்துடைய உள்கட்டமைப்பை தரம் உயர்த்துவதற்கு ஆவணம் செய்வேன். நான் மதுரை வேளாண் பொருட்களுக்கான சர்வதேச பரிசோதனை மையம் அமைந்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவேன். மதுரையில் சர்வதேச பரிசோதனை மையங்கள், டெஸ்டிங் லேபு, பேக்கேஜிங் மையங்கள், சான்று மையங்கள் உள்ளிட்டவை அமைவதற்கு அமைப்புகளை ஏற்படுத்த வலியுறுத்துவேன். மதுரை மண்டலத்தில் தேசிய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவேன். மதுரை தூத்துக்குடி வழித்தடச்சாலையில் தொழிற்பேட்டை அமைத்திட மத்திய அரசை வலியுறுத்துவேன். மதுரையில் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு மையம், இராணுவ பள்ளி அமைத்து இளைஞரை இராணுவத்தில் சேர்த்திட உரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திட மத்திய அரசை வலியுறுத்துவேன். மதுரை டு வேளாங்கண்ணி, மதுரை டு நாகூர் ஆகிய ஊர்களுக்கு புதிய ரயில் தடம் அமைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பேன். நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளை முற்றிலும் அகற்றுவதற்கு மத்திய அரசை வலியுறுத்துவேன். இஸ்லாமிய சமூகத்தின் பாரம்பரியமிக்க வக்பு வாரியத்தை பாதுகாக்க அரணாக இருப்போம். திண்டுக்கல் மதுரை முதல் விருதுநகர் வரை மின்சார ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவேன். குடும்ப அட்டைதாரர் அத்தனை பேருக்கும் ஆண்டுக்கு 6 எரிவாயு சிலிண்டர்களை விலையில்லாமல் அளிக்க மத்திய அரசை வலியுறுத்துவேன். மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தில் அதனுடைய ஊதியத்தை 450 ரூபாயாகவும் வேலை நாட்களை 150 நாட்களாகவும் உயர்த்துவதற்காக மத்திய அரசை வலியுறுத்துவேன். நீட் தேர்வுக்கு மாற்றாக +2 தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் கொண்ட மருத்துவ படிப்பிற்கான மாணவ மாணவியர் சேர்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசை வலியுறுத்துவேன். எடப்பாடியால் கொண்டு வரப்பட்ட குடிமராமத்து என்ற திட்டத்தை மத்திய அரசின் சிறப்பு நிதி பெற்று இந்த திட்டம் தேசிய திட்டமாக மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட வலியுறுத்துவேன். விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களான இளநீர், கரும்புச்சாறு, பதநீர், பனை, நுங்கு ஆகியவற்றை விவசாயிகள் ரயில் நிலையங்களில், விமான நிலையங்களில், துறைமுகங்கள் மற்றும் அனைத்து மத்திய அரசு வளாகங்களில் நாடெங்கும் விற்பனை செய்ய மத்திய அரசு அனுமதியை வழங்க வலியுறுத்துவேன். மத்திய அரசால் வழங்கப்பட்டு வந்த விதை உற்பத்தி மானியம் நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் மானியத்தை வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்துவேன். தென்னை விவசாயிகளின் நீண்ட நாட் கோரிக்கையான கொப்பரைக்கு ரூபாய் 150 குறைந்தபட்ச ஆதார விலை பெற்றுத்தந்திட மத்திய அரசை வலியுறுத்துவேன். விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதாய விலை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசை வலியுறுத்துவேன். விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள், உரங்கள் பாதுகாப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான் கொல்லிகள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் ஆகியவற்றை GST விலக்கு அளிக்க மத்திய அரசை வலியுறுத்துவேன். நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 5000 கரும்பு டன் ஒன்றுக்கு 6000 வீதம் விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசை வலியுறுத்துவேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்துவேன். படித்த இளைஞர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி, தொழிற்பயிற்சி திட்டம் போன்றவற்றை தீவிரப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்துவேன். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் இருபாலாருக்கும் தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்கவும், அந்த உதவியை பெற நிர்ணயிக்கப்பட்ட கால அளவை நீக்கி அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வரை உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவேன். இளைய சமுதாயத்திற்கு மாவட்டந்தோறும் தொடர் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் பேருக்கும் அதிகபட்சமாக 10 லட்சம் பேருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கிட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவேன். கிராமப்புற இளைஞர்களுக்கு அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வண்ணம் விளையாட்டு பயிற்சி மற்றும் வழிகாட்டு மையங்கள் மாவட்டந்தோறும் அமைத்திட வலியுறுத்துவேன். நமது பாரம்பரிய விளையாட்டான கபடி விளையாட்டை ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்துவேன். மாற்றுத்திறனாளிகளின் எதிர்காலத்தை
பாதுகாத்திட முன்னுரிமை அடிப்படையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்குவதோடு மாதந்தோறும் 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவேன். மாணவர்கள் வாங்கிய கல்வி கடனை மத்திய அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்துவேன். இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்வதற்கும் யாத்திரிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோடு மானியத்தை உயர்த்தி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவேன். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களின் வளர்ச்சி வங்கி என்ற முழு கடனுதவி தரும் சிறப்பு வங்கியை ஏற்படுத்திட மத்திய அரசை வலியுறுத்துவேன். இப்படி 133 வாக்குறுதிகளை எங்கள் எடப்பாடி ஐயா தந்திருக்கிறார்கள். அதை செயல்படுத்துவதற்கு முனைப்புடன் நான் செயல்படுவேன். நான் மருத்துவராக இருப்பதால் இன்னும் கூடுதலாக மருத்துவம் சார்ந்த உதவிகளை மதுரை வாழ் மக்களுக்கு வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்வேன். இங்கு ஒவ்வொரு தொகுதி அடிப்படையில் ஒரு அலுவலகம் அமைத்து அவர்களுக்கான சேவைகளை தொடர்ந்து வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்வேன். அவர்களுக்கு இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்வேன். இலவச அமரர் ஊர்தி வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்வேன். இப்படி இந்த மக்களுக்காக, மதுரை மக்களுக்காக என்னால் முடிந்த அளவு நான் நாடாளுமன்ற உறுப்பினராகும் பட்சத்தில் அனைத்தையும் செய்து தருவேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதி கூறுகிறேன்.